சின்ன பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லு. நீ பாட்டுன்னு எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி வர போற போக்குல அமைதியா இருக்கா. என்ன விஷயம்னு தெரியல. சீக்கிரம் சொல்லு. குழந்தை விஷயம் வேற சொல்றா. ஆமாங்க, குழந்தை விஷயம்தான். உங்க தங்கச்சி நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கா. குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. என்னல நீயும் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு வாயை பழந்துகிட்டு இருக்கா? ஏம்மா நீயும் கேட்கதானே செஞ்சு அவ சொல்லுறதா? அதுக்குன்னு என்ன சொன்னாலும் நம்பிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்காளு உன் பொண்டாட்டி. இங்க பாருல, ஓரளவுக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேன். என் மொபைலை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எம்மா எம்மா, நான் பெத்த தங்கமே, நான் இருக்கேன் நீயும் கூட. நீ ஏண்டி கவலைப்படுறா? அவ சொன்னா நான் அதை அப்படியே கேட்டுருவேனா? அவ கிடக்கா, நீ வாடி. எம்மா ஏடி, இந்த மாதிரி நேரத்துல அழுக்கூடாது. சொல்லுறதை கேளு, நீ அழுகாத. எம்மா, அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா கொஞ்சம் கூட. அன்னைக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல போல, அதனாலதான் பொய்ய சொல்லி இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் இங்க இருந்து கிளம்பிடுறேம்மா, என் மாமியார் வீட்டுக்கே போயிடுறேன் நானு. நீ ஏண்டி போனோம்? அவ போட்டோம் அவ அம்மா வீட்டுக்கு. இது ஊ வீடாக்கும், நீ இங்கதான் இருக்கணும். எம்மா இப்படி சொல்லிட்டாங்களேம்மா அண்ணி. அழுகாதன்னு சொல்றேன், அப்புறம் என்ன? நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம உள்ள போயிட்டோன்னா அதுக்கப்புறமா இவ எதையாச்சும் சொல்லுவான். நம்ம அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவான். இவ சொல்லுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை அடிச்சேன் பிடிச்சேன், என் முகலன்னு கூட பார்க்காம உன்னை அடிச்சேன். ஆனா இவ இப்படிப்பட்ட பொய்யே சொல்லிக்கிட்டு அலையிறா என்கிட்டயே வந்து. ஏம்மா அண்ணி எதுவும் சொல்லாதம்மா, வாமா நீயும் கூட. அம்மா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னையே இப்படி வில்லியாக்கிட்டல நாத்து. இனிமே பாப்ப என்னோட ஆட்டம். எனக்கு சின்னதர, உன் பொண்டாட்டி போற போக்கு பார்த்தா இது சரிப்பட்டு வராதுல்ல. ஒழுங்கா அவ அம்மா வீட்டுக்கு அனுப்புற வேலையை பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு மருமக மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தா, இவ என்னன்னா என் முகலையே இவ குறை சொல்லிக்கிட்டு அலையிறா. ஏத்தே, நான் ஒன்னும் பொய் சொல்லல சரிங்களா? ஆமாட்டியம்மா, ஆமா, நீ போய் சொல்ல மாட்டேன். நீ சொல்லுறது எல்லாம் உண்மைதான். இந்த அம்மா ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீடாக்கும். ஆமா, நான் ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீடு, உங்க பொண்ணு ஹரிச்சந்திரன் வீட்டு எதிர்த்த வீடு. அவ சொல்லுறதையே நம்புங்க. எனக்கு என்ன வந்துச்சு, 10 மாசத்துல தெரியும் யாரு மாசமா இருக்கா, யாரு பொய் சொல்லிட்டு அலையிறாங்கன்னு சொல்லி. ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்களும் தானே ஹாஸ்பிட்டல் போனதா சொன்னீங்க. போனவங்கள ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்த்தீங்களா? நீங்க டாக்டர் சொன்னாங்களா உங்ககிட்ட, இல்ல இவளா சொன்னாளா? எம்மாடி, டாக்டர் கிட்ட தானே பேசிட்டு தான் சொல்றேன் சரியா? நானும் தான் இருந்தேன். நீங்க கூட இருந்தீங்க, ஆனா டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாங்க, செக்கப்புக்கு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த உண்மை எல்லாம் எனக்கு. இங்க பாருல சின்னதர, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கு மரியாதை உள்ள கூட்டிட்டு போயிரு. எம்மா அவ சொல்றதே கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமா? இதுல காது கொடுத்து கேட்கணும்? என் பொண்ணை பார்த்து இவன் மாசமா இல்லைன்னு சொல்லுவா, அதை நான் நம்பணுமோ? என் 2 காதால கேட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு மாசமா இருக்கான்னு சொல்றத. எம்மா நீ சும்மா இருக்கி, நான் பேசுறேன்ல, நான் பேசிக்கிறேன் இவங்க 2 பேர்கிட்ட. இவ மேல எனக்கு என்ன கோவம் இருந்தாலுமே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவன் மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து இவன் மேல நான் பாசமா இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவன் என் பொண்ணையே இப்படி சொல்றான். ராதிகா சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது உன் பொண்டாட்டியோட லட்சணம் என்னன்னு சொல்லி. இப்பமாச்சு தெரிஞ்சிச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, எப்ப உண்மை தெரியுதோ அப்ப தெரிஞ்சுப்பீங்க என்ன பத்தி. நீங்க என்னங்க, நான் உள்ள போறேன், நீங்க வாங்க. சாத்தியெல்லாம் உன் பொண்டாட்டி பேசுற பேச்ச. ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி. அவ பிளான் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் நானே சுதாரிச்சுக்கிட்டேன். என்னம்மா சொல்ற? நீ ஒரு கதை சொல்ற, அவ ஒரு கதை சொல்ற, ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. முதல்ல நான் இங்க வந்திருக்கே கூடாது. நான் பண்ண தப்பே அதுதான். ஆமா, பொண்டாட்டி சொன்னோடனே பெட்டி படிக்க கட்டிக்கிட்டு வந்துட்டான். ஏம்மா இங்க இருந்தா என் தலைதான் உருளும். நான் இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன். நீ ஏண்டி உம்முன்னு இருக்க? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் சரியா? ஏமா இப்படி மாறிட்டாங்க அண்ணி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ ஏமா அண்ணி சொன்னதை நம்பவே இல்ல? அண்ணன் பாருமா, அப்படியே சொன்ன உடனே நம்பிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்றேன் கேளு. காலையில நீ பேஸ்ட் பிரஷ் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டல, அப்போ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து வெளியே வந்து உட்காந்து எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஏம்மா ஏம்மா, இப்பதான் சொன்னேன் நிம்மதியா இருக்குன்ட்டு, பின்னாடியே வந்துட்டு அதை கெடுக்க. ஏம்மா யாமா இப்படி சொல்றா? பின்ன என்னடி, உன் தொல்லை தாங்க முடியலன்னா வெளியே வந்து உட்காந்து, பின்ன இங்கே வந்து ஏமா நீக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. ஏம்மா எனக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு வேணுமா, சோப்பு காலி ஆயிட்டு, அதனாலதாம்மா சொல்லலான்னு வந்தேன். எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுமா. வயசான காலத்துல நானே முடியாம இருக்கேன், உனக்கு வேலை செய்யணுமா நானே? ஏமா கோபப்படுறேன், எனக்கு தலை சுத்தலா இருக்குமா, அதனாலதான் சொன்னேன். சரி போயிட்டு வரேன். என்ன இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க? செல்லத்தாய் கையில வர கட்டு போட்டுருக்கு. சரி என்னன்னு போய் ஓரமா ஒட்டு கேட்போம். என்ன செல்லத்தாயக்கோ, என்னாச்சு கையில கட்டு போட்டிருக்கீங்க? அந்த கதையை ஏன் கேட்க, நானு பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடி போய் பஸ்ல ஏறினேன்னா அதனாலதான் அடிபட்டுருச்சு. என்னக்கா சொல்றீங்க? பஸ்ல ஏறினா அது எப்படிக்கா அடிபடும்? நான் ஏறின வண்டி நாய் பிடிக்கிற வண்டியா, அதனாலதான்.
என்னக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் வழிய சொன்னா உனக்கு காமெடியா வழி இருக்கு. இவ ஒருத்தி கூறு கட்டவ நாய் பிடிக்கிற வண்டியில ஏறிக்கிட்டு போய் கடி வாங்கிட்டு வரா. அது இருக்கட்டும் ஒரு சைடு. ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துலதான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். இந்த சின்ன பொண்ணு இருக்காளா? யாருக்கோ? அத்தாண்டி பாமாவோட மருமவ. ஆமா, அவளுக்கு என்ன? அவ நாத்தனாரை பத்தி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா போல. அங்க இருக்க நர்ஸு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க. என்னக்க சொல்றா? ஆமாடி, இவ்வளவு மாசமா இருக்காளாம். அவ்வளவு மாசமா இருக்காளாம். ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு அது பொறுக்கல போல. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் நர்ஸை பார்த்து பொய்யா சொல்லி இப்படி பணம் கொடுத்துருக்கா. என்னக்க சொல்றீங்க? உண்மையாவா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமால இருக்கு. அவன் நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. அத்தை அண்ணி அப்படி எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளேக்கா அவ. ஆமாட்டி, யாரு கண்டா? நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நல்ல பாம்பு இருக்காது. நம்மள கடிச்சாதான் தெரியும் அது விஷம் ஏறுதா இல்லையான்னு சொல்லி. அந்த மாதிரியே தான் இருக்கும் போல. என்ன கதைன்னு தெரியல எனக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். எந்த குத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மருமவளே, உன்னை சும்மா விட மாட்டேன். என் முகலையா நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த விஷயத்த பாமா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறமா நல்லா இருந்த குடும்பத்தை நம்ம தான் கெடுத்து விட்டோம்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியல பார்த்துக்கோங்க, உண்மையா பொய்யானே. நான் போன இடத்துல அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த நர்ஸு பொம்பளை கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டோம்டி, அவதான் சொன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. இவ ஏன் இப்படி ஒண்ணுறான்னு எனக்கு ஒன்னும் புரியல. சரி, அடுத்த வீட்டு கதை நம்மளுக்கு எதுக்கு? நம்ம போவோம் வா. அதுவும் சரிதான்க்கா. யாராச்சும் எப்படியாச்சும் போறாங்க, நம்ம போவோம். மருமவளே, என்னை பத்தி தெரியாம நீ இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? இனி இருக்கு உனக்கு. உன்னை என் மக மாதிரி பார்த்தா என் மோவலோட குழந்தை விஷயத்துல நீ விளையாடுறியா? உன்னை என் மகன் கிட்ட சொன்னா நீ சரிப்பட்டு வரமாட்டா. உனக்கு நான் தான் சரியான ஆளு. உன்னை எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னமா சொல்ற? இப்படி எல்லாம் அண்ணி பிளான் பண்ணாங்க? ஆமாடி, அதனாலதான் அவ சொன்னதை நான் நம்பல. இல்லைன்னா எனக்கும் தெரியலன்னா நானும் நம்பி உன்னை தப்பா நினைச்சிருப்பேன். இவ்வளவு நாள் நல்ல பாம்புக்கு பாலை வாத்திருக்கோம் 2 பேரும். நீ கூட சொன்னா, நான் தான் கேட்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு தேவைதான். முதல்ல அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன். ஏம்மா, நான் வேணா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறேம்மா. நீ ஏண்டி போனோம்? அவளை ஃபர்ஸ்ட் அனுப்புறேன். இங்க உட்காந்துக்கிட்டு நீ எதை வேலையும் செய்யணும் அந்த வேலை செய்யணும் யோசிக்காத. போயிட்டே ரெஸ்ட் எடு. அவளை இருக்கு இன்னையில இருந்து எல்லா வேலையும் அவதான் செய்யணும் வீட்டுல. நான் குடுக்குற குடுல அவ அவங்க அம்மா வீட்டுக்கு பெட்டி படிக்க தூக்கிட்டு ஓடல. என் பேரு பாமா இல்ல. சரிம்மா, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன். நீ போமா, நான் போய்க்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். யாருக்கிட்ட? என்கிட்டயேவா? இனி உங்களை எப்படி கதைய மாத்தணும் பத்தியா? இவ ஒரு லூசி கிழவி. நான் தான் அந்த பிளானையே போட்டேன்னு தெரியாம என்கிட்டயே உட்காந்து மொத்த கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா கூட சேர்ந்து உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பல. என் பேர் ராதிகா இல்ல. நான் போயிட்டேன்னு நினைச்சியா? நாத்து இங்கதான் எல்லாம் இருக்கேன். இவ்வளோ நேரம் நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இனி பாப்பேன் நான் யாருன்னு சொல்லி. எங்க அம்மாவோட சப்போர்ட் ஃபுல்லா எனக்கு இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல நீ சொல்றது எல்லாமே போய் நான் சொல்றதுதான் உண்மை நம்ப வச்சு உங்க அம்மா கையாலேயே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல, இது சேலஞ்ச். ஓ, அப்படி வரீங்களா? அதே ஒரு மாசத்துல உங்க அம்மா வீட்டுக்கு நான் துரத்தல உங்களை. என் பேரு ராதிகா இல்ல, இது என்னோட சேலஞ்ச்.